வணக்கம் நண்பர்களே, அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா வணக்கம். மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்று நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது. தகவலை பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு ஓகேங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா என்பிஹெச்ஹெச் பிஹெச்ஹெச் ரேஷன் அட்டைதாரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. அத்தகவலை பற்றித்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே. ரேஷன் அட்டைதாரர்கள் குறிப்பாக பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எவ்வளோ விதமான பொருட்களையும் பார்த்திங்கன்னா வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் அவர்களுக்கு என்று ஒரு சிறப்பு அறிவிப்புகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை வாங்கக்கூடிய ஒரு விதமான நண்பர்களும் சரி, ஒரு விதமான வாடிக்கையாளர்களும் சரி, தங்களுக்கு பார்த்திங்கன்னா கிடைக்கப் போகின்ற ரேஷன் பொருட்கள் தரமாக இல்லை என்றால் தைரியமாக கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா, நம்முடைய தமிழகத்தில் டோட்டலாக என்பிஹெச்ஹெச் பிஹெச்ஹெச் ரேஷன் அட்டைதாரர்களாக இருந்தீங்க அப்படின்னா பொருட்கள் சரிவர கொடுக்கறது இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். குறிப்பாக நீங்கள் இப்போ எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆகிருச்சுங்க. வீட்டில் இருந்தே ரேஷன் பொருட்கள் எவ்வளவு இருக்குது, ரேஷன் கடைகள் ஓப்பனில் இருக்கா அப்படின்ற வரைக்கும் எல்லாமே தற்போது பார்த்திங்கன்னா மாறிவிட்டது. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் என்பிஹெச்ஹெச் மற்றும் பிஹெச்ஹெச் ரேஷன் அட்டைதாரர்கள் ஒருவருக்கும் ஒரு விதமான அறிவிப்புகள் என்பது வெளியாகி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. இப்போது டோட்டலாகவே ரேஷன் கடை ஊழியர்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கான பொருட்கள் குறைகிறது, உங்களுக்கான பொருட்களுடைய எடை கம்மியாக இருக்குது, எனக்கு நான் டவுட்டாக இருக்குது, இவங்க ஏமாத்துற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு க்ரியேட் ஆகுதுன்னா உடனடியாக அதுக்குன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்குறாங்க. இல்லை எங்களுக்கு பார்த்திங்கன்னா கொடுக்கக்கூடிய அரிசி கடந்த மாதம் ஓகேவாக இருந்துச்சு, ஆனால் ஒவ்வொருத்தருக்கு நல்லாயிருக்கும், ஒவ்வொருத்தருக்கு படுமோசமாக இருக்கும். அரிசியில் மண் இருக்கும், கற்கள், அந்த நம்ம எப்படியுமே அந்த அரிசி கொடுத்தாங்கன்னா அப்படியே ஊற வச்சு சாப்பிட்டு நம்ம அரிசியை வடித்து சாப்பிட போகிறது கிடையாது. அதில் பலவிதமான டெஸ்ட்டுக்கள் பார்த்திங்கன்னா இருக்கிறது நம்ம அனைவருக்குமே தெரியும் நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் அதில் ஒரு வேளை எதனா குவாலிட்டி சரியில்லை, குவான்டிட்டி சரியில்லை அப்படின்னா கண்டிப்பாக கட்டாயமாக அதற்கான அனைத்து விதமான விஷயங்களையுமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். மரியாதை இல்லாமல் யாரேனும் பேசினார்கள் என்றால் அதுதான் இங்கே இருப்பதிலேயே ஒரு ஹைலைட்டடான ஒரு பதிலாக பார்க்கப்படுகிறது நண்பர்களே. மரியாதை இல்லாமல் யாருன்னா பேசினார்கள் என்றால் டோட்டலாக தக்க பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இது முழுக்க என்பிஹெச்ஹெச் மற்றும் பிஹெச்ஹெச் ரேஷன் அட்டைதாரர்களுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பாக இது பார்க்கப்படுகிறது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. ஸோ மறக்காமல் நம்முடைய சேனலோட தொடர்ந்து இணைந்திருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நண்பர்களே. அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த காணொளி